இந்த படம் வந்து டோட்டலாகவே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸுங்க. அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி படம் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஸ்லோவான மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர டெத் ஸ்லோன்னே சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். அதாவது விறுவிறுப்பாக போயிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அதை தாண்டி ஒரு விஷயம் டாக்குமெண்ட்ரியாக நம்ம யோசிக்கும் போதே இந்த அளவுக்கு அந்த கதையை கொண்டுட்டு போய் ஒருத்தவங்க உண்மையாகவே அவங்களோட லைஃப் ஸ்டைலை காமிச்ச விதம் சூப்பர். அவங்க நம்ம அசால்ட்டாக யோசிப்போம், நம்ம ஒரு காசு போடணுன்னா கூட அவங்கள தொட்டு போடுறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறோம், அவங்கக்கிட்ட நிற்கிறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறோம் அவையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் நிறையா விஷயத்துக்காக ஏங்குவாங்கங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு இதில் வந்து உண்மையிலே டைரக்டரை பாராட்டணும். பக்காவான ஒரு கிளியரன்ஸான ஒரு வீடியோவாக உண்மையை சொன்னால் படம் ஃபுல்லாகவே டாக்குமெண்ட்ரியாகவே போன மாதிரி இருக்குது. அது ஃபுல் சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு டெத் ஸ்லோவாக இருக்குங்க. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போகும். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் கொடுத்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்மி பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப டெத் ஸ்லோவாக இழுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அதிலே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டான மாதிரி இருக்குது. ரெண்டாவது நாகார்ஜுனா சாருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் தனுஷ் சார் தான் மெயின். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுத்துருக்கலாமா. ஏன்னா இது தெலுங்கு படம்னாலே ஒத்த கையில் ட்ரெயினை நிப்பாட்டுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லேயே நம்ம இருந்து பழகிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீனே இல்லை, ஒரு ஃபைட் சீன் கூட இல்லை. கடைசி வரைக்கும் தனுஷ் சார் எதிர்த்து அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. ஒரு இடத்துலையாவது ஒரு கோபமாக வந்து ஏன்னா பிச்சைக்காரனா அடி வாங்கிட்டே இருக்கணுமா, திருப்பி அடிக்கக்கூடாதா, மனுஷன் தானப்பா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி அடிச்சிருக்கலாமோ. ஏன்னா ரசிகர்களாக எதிர்பார்க்கும் போது அதை எதிர்பார்ப்போம்ல, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஆக்சுவலி வந்து நாங்களும் மனுஷங்க தான், எங்களையும் வாழ விடுங்க, எங்களுக்கான இதையும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. அவங்க இறந்துட்டா கூட நம்ம தொடுறதுக்கு எவ்வளோ யோசிக்கிறாங்க. கார்பரேஷன்லேருந்து தூக்கிட்டு போகிறதா இருந்தால் கூட நாய் வண்டியில் கொண்டு போகிற விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறையா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கான இறுதி சடங்காக இருக்கட்டும், அவங்களுக்கான மரியாதையாக இருக்கட்டும், எங்கேயுமே கிடைக்கல. எவ்வளோதான் நம்ம சட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கான விஷயங்கள் இன்னுமே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறதுக்காண்டியும் அதை வந்து உருவாக்கணுங்கிறதுக்காக கொடுத்த கதை மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாகவே இதுதான்.